இன்னைக்கு பார்க்க போகிறது என்னென்னா பெரி மார்கரிட்டா. பெரினா அது வந்து ஒரு ஃபேமிலி பெரிஸ்ன்னு சொல்லலாம். ஸ்ட்ராபெரி ப்ளூபெரி வச்சு தான் நம்ம இப்போ இன்னைக்கு பண்ண போகிறது. வாங்க செய்ய தேவையான பொருட்கள் பார்க்கலாம். ஸ்ட்ராபெரி 2 டீஸ்பூன், ப்ளூபெரி 2 டீஸ்பூன், ஃப்ரெஷ் லைம் 1 டீஸ்பூன், சுகர் 2 டீஸ்பூன். செய்ய தேவையான பொருட்கள் பார்த்தாச்சு. வீட்டில் எதனா ஒரு ஃபேஷன் கிளாஸ் எதனா இருக்கும் உங்ககிட்ட, அந்த கிளாஸ் நீங்கள் எந்த கிளாஸ் வேணால் எடுத்துக்கங்க. இது மாதிரி ஒரு கிளாஸ் எடுத்துங்க. இதுக்கு மேலே அந்த மார்கரிட்டா பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து கிளாஸ் ரிமூவ் மேலே சால்ட்டு கண்டிப்பாக போடணும். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு அந்த மார்கரிட்டாவோட ரியல் டேஸ்ட் கிடைக்கும். சும்மா ஒரு லெமன் எடுத்து மேலே லைட்டாக அது மாதிரி க்யூஸ் பண்ணிக்கணும். ஏன்னா இந்த ஒரு கிளாஸில் வந்து சால்ட் ஒட்டணும்னா ஏன்னா ஒரு லிக்விட் இல்லாமல் சால்ட் ஒட்டாது. அதான் சும்மா லைட்டாக மேலே அது மாதிரி போட்டிங்கன்னா வீட்டில் ஒரு சின்ன சாசரில் அந்த சால்ட்டை தூவிட்டு இது மாதிரி இருக்கணும். பார்க்கும்போது ஒரு கொஞ்சம் சால்ட் வந்து ஒரு பரப்பளவு இருந்ததுன்னா சால்ட்டு ரிம் பண்ணும்போது அழகாக ஒட்டும். சால்ட் எப்படி இருக்கணும் பார்க்கும்போது. இது ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இது மாதிரி. அப்புறம் மிக்சி, வீட்டில் எல்லா வீட்லேயும் மிக்சி இருக்கும். அதில் ஜாரில் என்ன பண்ணுறீங்க, ஒரு 4-5 ஐஸ் கியூப் எடுத்து போட்டுங்க. இது வந்து ஃப்ராப்பே மாக்டெயில் சொல்லுவாங்க. ஃப்ராப்பேனா ஃபுல்லாக கிறிஸ்டைஸில் பண்ணுற மாக்டெயில். இது அடிக்கிற வெயிலுக்கு இது மாதிரி சாப்பிட்டா நம்ம குழுன்னு இருக்கும் உடம்புலாம். ஸ்ட்ராபெரி க்ரஷ்ஷு உங்களுக்கு எவ்வளோ ஸ்ட்ராபெரி க்ரஷ் வேணுமோ அது நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கூட வந்து ப்ளூபெரி க்ரஷ் எல்லா மார்க்கெட்லேயும் கிடைக்கும். பெரி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி, ராஸ்பெரி, அப்புறம் ப்ளூபெரி, இந்த க்ரஷ் நம்ம எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும். ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலாக ஒரு 2 எல்லாம் பெரியும் மிக்ஸ் பண்ணி பிளெண்ட் பண்ணி சாப்பிட்டா நல்ல டேஸ்ட் கிடைக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அது மோஸ்ட்டாக சின்ன பசங்களுக்கு நல்லா பிடிக்கும். அது கூட ஒரு கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணிக்கணும் தேவைப்பட்ட. ஏன்னா ஏற்கனவே இது ரொம்ப ஸ்வீட் தான். சில பேர் ஸ்வீட் நிறைய சாப்பிடுவாங்க, அதுக்காக கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணிக்கங்க. அது கூட கொஞ்சம் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கங்க. ஸ்வீட் கூட கொஞ்சம் சிட்ரிக் ஆசிட் இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அங்கே இப்போ பிளெண்ட் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த க்ரஷ் அந்த ஐஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ஒரு ஃபுல் திக் லிக்விட் மாதிரி இருக்கும் அது ஆக்சுவலாக பார்க்கறதுக்கு. அது கூட இப்போ வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஐஸ்கிரீம் மாதிரி வந்து விடும். அது இப்போ ட்ரிங்க் ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து கார்னிஷ் வச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும். உங்கள் வீட்டில் ஸ்ட்ராபெரி ப்ளூபெரி க்ரஷ் கூட மேலே வைக்கலாம். ஸ்ட்ராபெரி இருந்ததுன்னா இது மாதிரி வச்சிங்கன்னா கொஞ்சம் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும், லுக்காக இருக்கும். வீட்டில் வேறு கெஸ்ட்டுங்க யாருன்னா பண்ணாங்கன்னா இது மாதிரி கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். பெரி மார்கரிட்டா ரெடி.